அன்பிற்கினியவர்களே, மாற்று சகோதரர்கள் எல்லாம் ஆடி மாதம் சரியில்லை என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு ஆடியில தான் நல்ல வியாபாரமே நடக்குது. ஆடி தள்ளுபடி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? சீசன் தள்ளுபடிகளை போன்று ஆடி நேரத்தில் நடக்கின்ற வியாபாரங்களை போன்று மற்ற சீசன்களிலே நடப்பதில்லை. நிறைய பேர்கள் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாதம் மிகவும் கெட்ட மாதம் என்பதாக சகோதர சமயத்தவர்கள் சொல்வதை போன்று நாமும் சஃபர் பீடை பிடித்தது என்று சொன்னால் எப்படி இருக்கிறது? இரண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஏதும் இல்லாதது போன்று தெரிகிறது அல்லவா? கண்ணியமானவர்களே, பீடை மாதத்திற்கு பிடிக்கவில்லை, நமக்குத்தான் பிடித்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். நம் முன்னோர்கள் சஃபர் மாதத்தை வெற்றியான மாதம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். சஃபருடைய மாதத்திற்கு வெற்றி கொண்ட மாதம், வெற்றியை பெறக்கூடிய மாதம். சஃபர் மாதத்திலே சகலமும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு சஃபர் என்று சொன்னாலே திருமணம் வைக்க கூடாது, வீடு புகுதல் கூடாது, புதிதாக கடைகளை திறக்க கூடாது, சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இருக்கின்ற இந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் பீடை அல்ல என்று சொன்ன பெருமானார் வாழ்க்கையை அவர்கள் துவங்கியதே சஃபருடைய மாதத்தில் தான் துவங்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஃபர் மாதத்தில் தான் திருமணம் முடிந்தது. சஃபர் பீடை பிடித்திருந்தால் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாரை போன்ற உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. பெருமானாரை பற்றி, அவர்களின் வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், சஃபர் மாதத்தில் தான் எனக்கும் என்னுடைய கணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் முடிந்தது. இன்னும் ஒரு படி ஏறி சொல்வார்கள், நானும் என்னுடைய கணவரும் சஃபருடைய மாதத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினோம் என்று சொன்னார்கள். உடல் உறவு கொண்டதே சஃபர் மாதத்தில் தான் கொண்டோம் என்பதாக சொன்னார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இன்னும் ஒரு படி மேலே ஏறி சொல்வார்கள், நாயகத்தினுடைய மனைவிமார்களிலே மிகச்சிறந்த சிறந்த சிறப்பை பெற்றவள் நான் ஒருவள் தான் என்று சொல்லுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒன்று போதும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர்